இன்று முறையாக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் என்று விவாதம் தொடங்கியது. முதல்ல ஆளுங்கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் பேசியிருப்பதனால எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது வழக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் இருக்கின்ற 18 மணி நேரத்திலே 4 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு பேசுகின்ற அவகாசம் இருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச்சை தொடங்கினார். அவர் பேச தொடங்கும் பொழுது தேசபக்தியை பற்றி அதற்கு முன்னாலே பிஜேபியினுடைய ஒரு உறுப்பினர் பேசிய பேச்சுக்களுக்கு விளக்கம் அளிக்கின்றவர்களே, எங்களுடைய தேசபக்தியை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களுடைய தேசபக்தியை பற்றி ஒரு புத்தகம் வரப்போகிறது. இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்த திரு நானாவத்தே அவர்களுடைய ஒரு புத்தகம் வரப்போகிறது. அந்த புத்தகத்தை பற்றி சில வரிகளை படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னதுதான் காரணம். திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, கிரண் ரிஜிஜு என்று மொத்த அமைச்சர்களும் எகிரி குதித்து செய்த அமளியும் அவை மீண்டும் 3 மணி வரை ஏறக்குறைய 40 நிமிடம் இந்த அமளி தொடர்ந்தது. 3 மணிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 3 மணிக்கு கூடிய பொழுதும் இதே போலவே பிரதமர் சென்று விட்டார் மோடி அவர்கள். அமித்ஷாவும் எஸ்கேப் ஆயிட்டார். அதுக்கு பின்னாலே ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையிலே அது தொடர்ந்தது. மீண்டும் 4 மணிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த 4 வரியை சீன எல்லையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி இராணுவ தலைமை தளபதி கூறிய இந்த 4 வரிகளை படிப்பதற்கு, அவர் எழுதியிருந்த புத்தகத்திலிருந்து 4 வரிகளை படிப்பதற்கு அரசாங்கம் மிக கடுமையாக போராடி அதை நிறுத்தி இன்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். இன்று அவை நிறுத்தியிருக்கிறார்கள். நாளை காலை ராகுல் காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு தொடரும். இன்று முறையாக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் என்று விவாதம் தொடங்கியது. முதல்ல ஆளுங்கட்சியினுடைய 2 உறுப்பினர்கள் பேசியிருப்பதனால எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது வழக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் இருக்கின்ற 18 மணி நேரத்திலே 4 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு பேசுகின்ற அவகாசம் இருந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச்சை தொடங்கினார். அவர் பேச தொடங்கும் பொழுது தேசபக்தியை பற்றி அதற்கு முன்னாலே பிஜேபியினுடைய ஒரு உறுப்பினர் பேசிய பேச்சுக்களுக்கு விளக்கம் அளிக்கின்றவர்களே, எங்களுடைய தேசபக்தியை பற்றி பேசுகிற நீங்கள் உங்களுடைய தேசபக்தியை பற்றி ஒரு புத்தகம் வரப்போகிறது. இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்த திரு நானாவத்தே அவர்களுடைய ஒரு புத்தகம் வரப்போகிறது. அந்த புத்தகத்தை பற்றி சில வரிகளை படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னதுதான் காரணம். திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, கிரண் ரிஜிஜு என்று மொத்த அமைச்சர்களும் எகிரி குதித்து செய்த அமளியும் அவை மீண்டும் 3 மணி வரை ஏறக்குறைய 40 நிமிடம் இந்த அமளி தொடர்ந்தது. 3 மணிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 3 மணிக்கு கூடிய பொழுதும் இதே போலவே பிரதமர் சென்று விட்டார் மோடி அவர்கள். அமித்ஷாவும் எஸ்கேப் ஆயிட்டார். அதுக்கு பின்னாலே ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையிலே அது தொடர்ந்தது. மீண்டும் 4 மணிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்கள் இந்த 4 வரியை சீன எல்லையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி இராணுவ தலைமை தளபதி கூறிய இந்த 4 வரிகளை படிப்பதற்கு, அவர் எழுதியிருந்த புத்தகத்திலிருந்து 4 வரிகளை படிப்பதற்கு அரசாங்கம் மிக கடுமையாக போராடி அதை நிறுத்தி இன்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். இன்று அவை நிறுத்தியிருக்கிறார்கள். நாளை காலை ராகுல் காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு தொடரும்.